ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாமி டைரி. ஸோ இந்த vlogல வந்து நான் வாசனுக்காக பர்த்டேக்கு ட்ரையல் ப்ரௌனி கேக் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவன் வந்து 180 degrees 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ண சொன்னாங்க. ஸோ பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரௌனிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா பார்க்கலாம், எப்படி வருதுன்னு தெரியல. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆயில் ப்ளஸ் பட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி நான் பார்த்து சேனலில் போட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 7 inch பேன், இது வந்து 1/2 kg கிட்ட வரணுன்னாங்க. பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 2 எக்கு, கோகோ பவுடர், அப்புறம் வந்து ஒயிட் காம்பவுண்ட். இது வந்து ட்ரிபிள் சாக்லேட் மாதிரி பண்ணலான்னு பிளானு. ஸோ அதனால் ஒயிட் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட், அப்புறம் டார்க் காம்பவுண்ட், அப்புறம் வந்து சுகரு ப்ளஸ் வந்து ப்ரௌன் சுகர் ரெண்டுமே போட்டால் வந்து ஃபஜ்ஜியாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மைதா, அதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வந்து அந்த மிஷினு, அப்புறம் வந்து விஸ்கு, இது எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுறதுக்கு. நமக்கடே சதியாகும்னு சொல்லுவாங்க. மிஷின் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வேறு பார்க்கணும், என்னென்னா மெஷர் பண்ணி போடுறதா என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில், பட்டர், அப்புறமா வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மெஷர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர் வந்து நாட்டு சக்கரை ப்ளஸ் சுகர். நெக்ஸ்ட்டு வந்து மைதா, அப்புறமா வந்து கோகோ பவுடர் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சுகர் எடுத்து வச்சு தான் நான் மிக்சியில் போட்டு வந்து பவுடர் ஆக்கிட்டேன். ஏன்னா நம்ம பீட்டரில் ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டு பட்டர் அதை வந்து பாயில் பண்ணி அதை வந்து செப்ரேட்டாக தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்கை பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் இருக்குல்ல அதையும் வந்து நல்லா கரைகிற அளவுக்கு பீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, போட்டால் அது டேஸ்ட் எப்பவுமே வந்து பேஸ் கேக் நம்ம என்ன பண்ணாலும் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன கேக் பண்ணாலும் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு போட்டேன். நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர், மைதா. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ராகியில் பண்ணியிருக்கேன். ராகிலையுமே வந்து கோகோ ப்ரௌனி வந்து நல்லா வரும். நான் ராகியில் தான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து மைதாவில் பண்ணுறேன். பட் டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு, ரியலாகவே வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருந்தால அதில் வந்து அந்த இது மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து ஊற்றியாச்சு. சாக்லேட் மெல்ட் பண்ணலாம், அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஊற்றிட்டு ரேப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 3 types ஆஃப் சாக்லேட் சொன்னால அதை போட்டுட்டு மைக்ரோ ஓவனில் வச்சுட்டேன். மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 20 minutes வந்து எடுத்துருங்க. பிகாஸ் இது வந்து ப்ரௌனி வந்து உள்ளே வந்து லைட்டாக வந்து தொடுறப்ப இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீமியாக ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கேக் பண்ணுறதுக்கும் ப்ரௌனி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு முறை வந்து ப்ரௌனி பண்ணுறன்ற பேரில் 25 minutes வச்சுட்டா அது கேக்காக மாறி வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு, பட் கேக்காக மாறிடுச்சு. ஸோ ப்ரௌனி வந்து ஒரு 5 minutes பிஃபோராக எடுக்கிறது தான் நல்லது. ஸோ 15 minutes ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். அப்புறமா வந்து அதை தொட்டு பாருங்கள், அதை உள்ளே விடுறப்போ கொஞ்சமாக வந்துச்சு ஒட்டிச்சுன்னா ஓகே. ஒட்டாமல் இருக்கானோன்ட்டுலாம் இல்லை, ஒட்டினாலும் ஓகே தான், எடுத்துருங்க. மேக்ஸிமம் 20 minutes வச்சு எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வேறு ஒன்றத்தில் வந்து எடுத்துருங்க. எனக்கு வந்து டிஷ்யூ அந்த பட்டர் ஷீட் எடுக்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் வழியாயிட்டேன். ஆக்சுவலாக வந்து கேக் சூப்பராக வந்துருச்சு. பார்க்கவும் சரி, சாப்பிடவும் வந்து டேஸ்ட்டு பார்க்கவும் சரி, கட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா வந்துருச்சு. ஸோ கட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு வந்து என் மாமனார்கிட்டலாம் கொடுத்தாங்களாம் வந்து ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகணும்ல. அப்புறமா எல்லாருமே சும்மா நம்மளுக்காக பேருக்கு சொன்னாலும் சொல்லிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். பட் டெக்ஸ்சர் ப்ளஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். மேலே நல்லா ஃப்ளேக்கியாக நல்லா வந்து நம்ம சாக்லேட் போட்டதுனால சாக்லேட் வரவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை சக்ஸஸ் ப்ரௌனி. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையல் கேக். அது நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நான் வாசன் பர்த்டேக்கு வந்து பண்ண கேக்கு. மேலே வந்து ஒயிட் சாக்லேட், ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் சாக்லேட், நடுவில் வந்து ப்ரௌனி
சாக்லேட் நார்மல். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண கேக் வந்து 3 ப்ளஸ் வந்து நட்ஸு அப்புறமா சாக்லேட் அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து வாசனுக்கு கொடுத்த லியோனி அம்மாவுமே வந்து புதுசாக இருக்கே எனக்கும் சாப்பிட வேணும் கொடுங்கன்னா. பட் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து சாக்லேட்டு எதுவுமே வந்து அவ்வளோவா கொடுக்கக்கூடாது, காரம் மிளகா உப்பு எதுவுமே. ஸோ ஆக்சுவலாக வந்து கொடுக்கக்கூடாது, பட் சும்மா எப்பயாச்சும் ஒன்ஸ் அ வைல் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மேடம் வந்து செம்ம குஷியாகிட்டு இருக்காங்க அது பார்க்க. ஆக்சுவலாக வந்து நான் அன்றைக்கி வந்து வாசனுக்காக வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண யூடியூப்பில் வச்சிட்ருந்தோம். கரெக்டாக வந்து 12 மணிக்கு விஷ் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பராக நிஜமாலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு, சாப்பிடவும் சரி ப்ளஸ் வந்து இதுவுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாசனுக்குமே வந்து பிடிச்சிருந்து. வாசனை என்ன நினச்சேன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டியான்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக ஓரளவுக்கு அவன் சொல்கிற அளவுக்கு ஹைப்லாம் இல்லை, பட் ஓரளவுக்கு நிஜமாலே டீசெண்டாக பண்ணியிருந்தேன். எனக்கு நான் வச்ச சப்ஜெக்ட்லேயே வந்து ட்ராயிங்கில் தான் நான் வந்து அரியர் வச்சது. பிகாஸ் எனக்கு சுத்தமாக ட்ராயிங் வராது. அதுலேயும் அவன் பேர்லாம் எழுதுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி எழுதுறது எனக்கு எதுவுமே புரியல. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். எனக்குமே வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த கேக்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்தான். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாருங்கள் நீங்களும்.
இருக்கீங்களேம்மா, எப்படி யார் பண்ணது? ஸோ அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து மால் போயிட்டோம். விஆர் மாலுக்கு தான். ஆக்சுவலாக நான் வந்து அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது மால்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் போனதில்லை என்னோடய லொக்கேஷனில். ஸோ வாசனுக்கு பிடிக்கும்னு நினச்சி நான் கூட்டிகிட்டு போனேன். மால் போயிட்டு ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டு ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஃபுட்டு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணோம். ஏன்னா எப்பவுமே ஃபுட் ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாேருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி பண்ணுறது தான் நல்லது. காசு கொடுக்குறத விட ஃபுட்டு ஒருத்தரோட வயிறை வந்து நீ வந்து ரொம்ப நல்லா ஆக்கிட்ட அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வாசனுக்கு பிடிக்கும்னு நினச்சி நான் வந்து கூப்பிட்டு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து ரியலாகவே நல்லா இருந்துச்சு. பட் இது ரொம்ப சின்னதாக நிறைய பேர் வரலை. எங்களுக்கு ரொம்ப கை காலெல்லாம் செம்ம அடி. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பான்ச்லாம் ரொம்ப ஓல்டாக இருந்துச்சு. பட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாசனுக்கு வந்து இந்த பேய் அதெல்லாம் வந்து பயம் நல்லா பிடிக்கும். ஸோ வந்து இந்த 100 ஆஃப் ஹெரிட்டேஜ் அந்த ஒரு இது ஹாரர் ஹண்டட் ஹாரர் ஒன்று நான் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ புக் பண்ணவே நான் அங்கே வந்து லஞ்சுக்கு வந்து பஃபெட் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவனுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு, எனக்குமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே வந்து அதெல்லாம் பிடிக்கும் இந்த ஹாரர் இதுவெல்லாம். ஸோ போயிட்டு ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இந்த சந்திரமுகி செட்டப்பில் வந்து கதவெல்லாம் வச்சுருந்தாங்க. மெயின்லேருந்தே வந்து ஃபுல்லாக எதனா பொம்மை அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் புக் பண்ணது 2 o'clock. பட் நாங்கள் 12:30க்கே வரணுன்னே ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. வந்ததுமே எங்களுக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு நான் இதை சூஸ் பண்ணதுக்கு வந்து இவங்களோட ஸ்டார்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஜப்பான் சிக்கன் குனாஃபா ப்ரான்ற மாதிரி ஏதோ இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அந்த அளவுக்குலாம். பஃபெட்டில் பேசிக்காக வந்து ஸ்டார்டர்ஸ்னால் தந்தூரிஸ் அதெல்லாம் தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் இவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஃப்ரைஸு கார்ன் சிப்ஸ் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மயோனஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜூஸ் வந்து அன்லிமிட்டட். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்மோக் அப்புக்கு போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க, செகண்ட் டைம்லேருந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணாலும் அன்லிமிட்டட் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஜப்பான் சிக்கனுக்கு நான் அவ்வளோ இது இல்லை. பட் இந்த ஃபிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்க எவ்வளோ வேணாம். நான் ரொம்ப ட்ரை பண்ணது அதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டார் ஹாரர் அந்த பேய் நடுவில் வந்து என்ட்ரி கொடுக்கறது. வந்ததுக்கப்புறமா அப்படியே போயிட்டுருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுட் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுட்டு டெசர்ட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட. நீங்களே பாருங்கள், நிறைய பேர் பயந்தாங்க நான் இவரை பார்த்து. நான் வந்து பயப்படவே கிடையாது. ஆஃப்டர் தட் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார் அந்த பேயா வேஷம் போட்டுட்டு இருந்தவங்க. அங்கே அந்த பக்கமாக வந்து ஐடியிலேருந்து குரூப்பாக வந்திருந்தாங்க. பட் செம்மையாக பயந்தாங்க அவங்கெல்லாம். நிறைய பேர் டான்ஸ் ஆடவும் செஞ்சாங்க. நானும் வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து ட்ரிப் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் சென்னையில். இதுதான் வந்து பர்த்டே வாசனுக்கு வந்து போனது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.